இன்னைக்கு வீடியோல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து நமக்கு வந்து ஒரு மெயில் பண்ணியிருந்தாரு. அந்த மெயில்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு இபிஎஃப்ல இருந்து ஒரு மெசேஜ் ஒண்ணு வந்திருக்குது. இந்த மெசேஜுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியல. இத பத்தின டீட்டெயில கொஞ்சம் கிளாரிஃபை வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் வந்து நமக்கு சென்ட் பண்ணியிருந்தாரு. இன்னைக்கு வந்து அவரோட பிஎஃப் அக்கவுண்ட்ல என்ன ப்ராப்ளம்? எதனால இந்த மெசேஜ் வந்து வந்திருக்குது? இந்த மெசேஜ்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க? இத பத்தின எல்லா டீட்டெயிலையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க ஒரு பிஎஃப் அக்கவுண்ட் ஹோல்டரா இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கும் இதே மெசேஜ் கண்டிப்பா ஒரு நாள் வந்து வரும். எப்போ வரும்? ஸோ என்ன கண்டிஷன்ல இந்த மெசேஜ் வந்து நமக்கு சென்ட் பண்ணுவாங்க? இதுக்கு இந்த மெசேஜுக்கான மீனிங் என்ன? இத பத்தின எல்லா டீட்டெயிலையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இதுவரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா, மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும், ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவரு வந்து நமக்கு சென்ட் பண்ணியிருந்த மெயிலு. ஸோ அவரு வந்து அவருக்கு வந்து ரிசீவ் ஆன மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இந்த மெசேஜ்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியர் இபிஎஃப் மெம்பர் ஆஸ் நோ கான்ட்ரிபியூஷன் இஸ் ரிசீவ்ட் இன் யுவர் பிஎஃப் அக்கவுண்ட் ஃபார் த லாஸ்ட் 36 months, so your account will become inoperative in term of bara 72 and the same will not earn interest. ஸோ இதுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட் வந்து தொடர்ந்து 36 மாதம், அதாவது கடந்த 36 மாதமாக எந்த ஒரு கான்ட்ரிபியூஷனையும் வந்து ரிசீவ் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால உங்களோட அக்கௌண்ட் வந்து இன்னாப்ரேட்டிவ்ல போக போகுது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட அக்கௌண்ட் வந்து லாஸ்ட் 36 மாதத்துக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டையும் வந்து ஏர்ன் பண்ணலை அப்படிங்கிறதையும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் த சேம் வில் நாட் ஏர்ன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்த மெசேஜுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட அக்கௌண்ட் வந்து தொடர்ந்து 36 மாதத்துக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டையோ இல்லை எந்த ஒரு கான்ட்ரிபியூஷனையோ ரிசீவ் பண்ணலை அப்படின்னா, உங்களோட அக்கௌண்ட் வந்து இன்னாப்ரேட்டிவ்ல வந்து போயிடும் அப்படிங்கிறது தான் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி இன்னாப்ரேட்டிவ்ல வந்து போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுறீங்க. அந்த கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணி ரிலீவ் ஆனதுக்கப்புறமா உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட் ஃபுல் அமௌண்ட்டை வித்ட்ரா வந்து பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறமா தொடர்ந்து 3 வருஷத்துக்கு நீங்கள் எந்த கம்பெனிலையுமே ஜாயின் பண்ணலை அப்படின்னா, உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஆல்ரெடி ஃபுல் அமௌண்ட்டை கிளைம் பண்ணும்போது உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து ஜீரோவில் இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட அந்த ஜீரோ பேலன்ஸுக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் டெபாசிட் எதுவும் பண்ண மாட்டாங்க. சேம் டைம் நீங்கள் 3 வருஷத்துக்கு தொடர்ந்து எந்த கம்பெனிலையும் ஜாயின் பண்ணலை அப்படின்னா, உங்களுக்கு எந்த ஒரு கான்ட்ரிபியூஷனும் டெபாசிட்டடும் ஆகாது. இந்த 2 டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் ஒத்து போகிற கண்டிஷனில் உங்களோட அக்கௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கலி இன்னாப்ரேட்டிவ்ல வந்து போயிடும். இன்னாப்ரேட்டிவ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட அக்கௌண்ட் வந்து டிசபிள் ஆயிரும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, உங்களோட அக்கௌண்ட் வந்து டிசபிள் அப்படின்னு வந்து காமிக்கும். ஸோ மேக்ஸிமம் உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்துட்டு ஒரு பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த கம்பெனியும் ஒர்க் பண்ணலை, ஆனால் 3 வருஷத்துக்கு மேலேயே இருக்குது அப்படின்னா கூட உங்களோட அக்கௌண்ட் வந்து ஆக்டிவில் தான் இருக்கும். அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வராது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருந்தது அப்படின்னா, அந்த பேலன்ஸுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து டெபாசிட் வந்து பண்ணுவாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு தொடர்ந்து ரிசீவ் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து 3 வருஷத்துக்கு உங்களோட அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருந்தும் உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்ல இருந்து எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் டெபாசிட் வந்து பண்ணலை அப்படின்னா கூட உங்களோட அக்கௌண்ட் வந்து இது மாதிரி இன்னாப்ரேட்டிவ்ல போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால நீங்கள் வந்துட்டு ஒரு கம்பெனில இருந்து ரிலீவ் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்ல உள்ள பேலன்ஸை எடுக்காமல் அதிகமாக வட்டி வரும் அப்படின்னு சொல்லி அதுக்காக மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றும் தப்பு கிடையாது, கரெக்டு தான். ஆனால் நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு இயருக்கும் ஒருக்க ஓப்பன் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ரிசீவ் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அப்படி தொடர்ந்து 2 வருஷத்துக்கு மேலே ஆகியும் உங்களோட பெண்டிங் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டையுமே டெபாசிட்டட் வந்து பண்ணாமல் வச்சுருக்காங்க அப்படின்னா, அதுக்கு மேலேயும் நீங்கள் வெயிட் பண்ணுறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆபத்தில் தான் போய் முடியும். ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து 2 வருஷத்துக்கு மேலேயும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எதுவும் டெபாசிட்டட் வந்து பண்ணலை அப்படின்னா, உங்களோட அமௌண்ட் ஃபுல்லாத்தையும் கிளைம் பண்ணி எடுத்துருங்க. தொடர்ந்து 3 வருஷத்துக்கு வந்து எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டையுமே உங்களோட அக்கௌண்ட்டில் டெபாசிட் வந்து பண்ணலை, பட் உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா கூட உங்களோட அக்கௌண்ட் வந்து இந்த இன்னாப்ரேட்டிவ்ல போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து டெபாசிட்டட் ஆகாமல் போகாது. உங்களோட அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்துட்டு ஒரு வருஷமோ இல்லை 1.5 வருஷம் கழிச்சாவது கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் வந்து டெபாசிட் வந்து பண்ணுவாங்க. இருந்தாலும் நீங்கள் வந்து அதை வந்து அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து ரிசீவ் ஆகுது அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து சேஃபாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு வேளை தொடர்ந்து 30 மாதத்துக்கு வந்து இன்ட்ரெஸ்டே கிரெடிட்டட் ஆகலை, ஆனால் என்னோட அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் கூடி சீக்கிரத்தில் இந்த மெசேஜை ரிசீவ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இருந்ததுனாலும் நீங்கள் கிளைம் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி போகாது. ஒரு வேளை வந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கிளைம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க. இப்போ இவரோட அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னாப்ரேட்டிவ்ல வந்து போக போகுது. இதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இவர் வந்து இவரோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் உள்ள ஃபுல் பிஎஃப் அமௌண்ட்டையும் வித்ட்ரா வந்து பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறமா தொடர்ந்து 3 வருஷத்துக்கு வந்து எந்த கம்பெனிலையுமே ஜாயின் பண்ணியிருக்க மாட்டார். அப்போ இவரோட அக்கௌண்ட்டில் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற ஒன்று வந்து ரிசீவ் ஆயிருக்காது. அதே மாதிரி அவரோட அக்கௌண்ட்டில் பேலன்ஸும் ஜீரோவாக இருக்கும். அந்த ஜீரோ அமௌண்ட் அப்படிங்கிறது எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டையும் ஏர்ன் பண்ணாது. ஸோ அப்படி இருக்கிறப்போ இவரோட அக்கௌண்ட் வந்து இன்னாப்ரேட்டிவ்ல வந்து போக போகுது அப்படின்னு தான் அர்த்தம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஸோ யுவர் அக்கௌண்ட் வில் பிகம் ஏ இன்னாப்ரேட்டிவ். அப்போ இன்னாப்ரேட்டிவ்ல போக போகுது அப்படிங்கிற ஒரு மெசேஜை வந்து இவங்க
இவங்களுக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. இந்த மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, பிஎஃப் அக்கவுண்ட் வச்சிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வரும். எப்போ வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து உங்க கம்பெனிலேருந்து ஃபுல்லா ரிலீவ் ஆகி, உங்களோட பிஎஃப் அமௌண்ட் ஃபுல்லாத்தையும் வித்ட்ரா வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா, வித்ட்ரா பண்ண அடுத்த 3 வருஷத்துக்கு நீங்க எந்த கம்பெனிலயும் ஒர்க் பண்ணல அப்படிங்கிறப்போ, 36 மாசம் கழிச்சு கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த ஒரு மெசேஜ் வந்து வரும். இந்த மெசேஜ் வருது அப்படிங்கிறதுக்காக நீங்க பயப்படணும் அப்படின்னு அவசியம் இல்ல. இந்த மெசேஜ் வரும்போது கண்டிப்பா நம்மளோட பிஎஃப் அக்கவுண்ட்ல எந்த பேலன்ஸும் இருக்காது. இருக்காததுனால தான் இந்த மெசேஜ் வந்து நமக்கு வரும். ஸோ அப்ப அது வந்து இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன எல்லாமே ஒண்ணு தான். ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்க இத பத்தி வொரி பண்ணிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. பட் உங்களோட அக்கவுண்ட்ல பேலன்ஸ் இருந்தது அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வந்து இந்த இது வந்து இன்னாப்பரேட்டிவ்ல போறதுக்கு முன்னாடி ஃபுல் பிஎஃப் அமௌண்ட்டையும் வித்ட்ரா வந்து பண்றது சேஃப் அண்ட் செக்யூர் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்ப நான் வந்து ஒரு கம்பெனில வொர்க் பண்ணி ரிலீவ் ஆயிட்டேன். ஃபுல் பிஎஃப் அமௌண்ட்டையும் வித்ட்ரா பண்ணிட்டேன். இப்ப என்னோட அக்கவுண்ட் வந்து 0ல இருக்குது. நான் வந்து ரிலீவ் ஆகி ஒரு 1 இயர் ஆயிருச்சு. ஸோ இன்னும் 2 இயர் ஆஃப்டர்ல எனக்கும் இந்த மெசேஜ் வந்து வரும். ஏன்னா, அப்போ வந்து என்னோட அக்கவுண்ட்ல எந்த ஒரு கான்ட்ரிபியூஷனும் ரிசீவ் ஆயிருக்காது. எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் டெபாசிட்டட் ஆயிருக்காது. அந்த மாரி கண்டிஷன்ல தான் இந்த மெசேஜ் அப்படிங்கிறது வந்து நமக்கு ரிசீவ் ஆகும். ஸோ இப்போ வந்துட்டு இந்த மெசேஜுக்கான மீனிங் என்ன? இந்த மெசேஜ் வந்து யாருக்கெல்லாம் வரும்? எப்போ வரும்? அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா, மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இதுவரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.